தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வலிமை, நான் உங்கள் சுரேஷ். இப்போ நம்ம பார்க்க இருக்கும் வீடியோ பீஃப் 65 எப்படி செய்வது. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதற்கு தேவையான பொருட்கள் இப்போ ஒரு 1/2 கிலோ கறி எடுத்து வச்சிருக்கேன். பீஃப் கறி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு 10 பூண்டு பல்லு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி போட்டு மிக்சியில் அடித்து வச்சிருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த பதத்தில் நம்ம அடித்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இதுக்கு ஒரு ஸ்பூனு எண்ணெய். ஏன் எண்ணெய்னா நல்லா வெந்த பிறகு அது என்ன ஆகும்னா நூல் நூலாக பிரிய ஆரம்பிச்சிடும் கறி. அப்போ அதுக்காக வேண்டி நம்ம எண்ணெயை சேர்த்துக்கிறோம். இதில் ஒரு அரை பதத்துக்கு உங்களுக்கு ஏன்னா ரொம்ப உப்பு சேர்க்கக்கூடாது, கம்மியான உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிங்க. ஊற்றி இதை நல்லா வேக விடுங்க. வேக விட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கறி வெந்துருச்சான்னு பாருங்க. ரொம்ப வேக வேணாம், ஒரு 75% வெந்ததும் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அதில் உள்ள சத்துக்கள்லாம் தண்ணியில் போயிடும். அதனால நம்ம தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிங்க. ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் மட்டும் ஊற்றிக்கிங்க. அதுக்கு மேலே தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கறியை வேக வைக்கிறோம். நல்லா பார்த்துங்க. இது வெந்து இந்த தண்ணி சுண்டி வந்த உடனே நம்ம இறக்கி வச்சு ஆற வச்சிடும். ஆற வச்சுட்டு மசாலா தேவைகளை பார்ப்போம். இப்போ கறி நமக்கு 65 பண்ணுறதுக்கு பதமான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து ஆற வச்சுக்கிறோம். ஆறின பிறகு மசாலா எப்படி சேர்க்கறதுங்கிறத பார்ப்போம். கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன் போட்டுங்க. இப்படி போட்டுக்குங்க. பிறகு அரிசி மாவு 2 ஸ்பூனு, 2 ஸ்பூன் மைதா. நம்ம ஏன் அரிசி மாவும் மைதாவும் சேர்க்குறோம்னா நம்ம ஆல்ரெடி நமக்கு பீஃப் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நமக்கு நல்லா மொறுமொறுன்னு நமக்கு 65 வேணும். அதுக்காக அந்த மொறுமொறுப்புக்காக குழந்தைங்க ரொம்ப விரும்பி பார்த்தோன்னே அட்ராக்ஷனாக இருக்கும், பார்க்க உடனே சாப்பிடணும்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். அதுக்காக நம்ம இதை சேர்க்குறோம். நம்ம இந்த கலர் பவுடரு சேர்க்காதீங்க, தயவுசெய்து கலர் பவுடரு சேர்க்காதீங்க. கலர் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க. ஒரு 2 சின்ன ஸ்பூனெல்லாம் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுங்க. தனி மிளகாத்தூள் நான் போடுறோம் பாருங்க. காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு காரம் போட்டுருங்க. ரொம்ப அதிகம் சேர்க்காதீங்க, இருந்தாலும் சாப்பிட முடியாது. நான் எங்கள் வீட்டில் நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம், அதனால நீங்கள் கொஞ்சம் கம்மியான காரத்தை குறைச்சிக்கிங்க. இதில் நம்ம ஒரு வாசத்துக்காக வேண்டி கொஞ்சமாக சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க மல்லித்தூள். அதன் பிறகு ஒரு லெமனு விதை நீக்கிட்டு புழிஞ்சி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க. ஒரு 1/2 hour நல்லா இந்த நம்ம போட்ட மசாலாக்கெல்லாம் சார்ந்து இதனெல்லாம் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். எடுத்து ஒரு 1/2 hour ஊற வைக்கிறோம். பாருங்க நல்லா அழகாக வந்துருச்சு. இதை நம்ம பொரிச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலையும் நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். பீஃப் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பொரியலுக்கு ரெடி ஆயிட்டோம். இப்போ எண்ணெயை வச்சு சூடு பண்ணிட்டு எண்ணெய் சூடானவுடனே ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக பிரித்து போடுங்க. இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிருச்சு.
இப்போ நம்ம வச்சிருக்க பீஃபை போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நமக்கு 65 பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்க, இந்த பிள்ளைங்களுக்கு சர்வ் பண்ணலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு வேணா சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, நமக்கு பட்ஜெட் ப்ராப்ளமும் வராது. ரொம்ப கம்மியான ரேட்டில் 350 ரூபாயில கறி தாராளமாக கிடைக்குது. எங்கள் ஏரியாவில் 350 ரூபா, உங்கள் ஏரியாவில் எப்படின்னு பார்த்துங்க. இதை வாங்கி மாதத்தில் 1 நாள் 2 நாள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லது, நிறைய புரோட்டீன் இருக்கு. ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.